வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க சிறில வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே பீனா வந்து ஒரு பக்கம் இங்கே யோசிக்கவும் செய்கிறாங்க. நம்ம இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த ரோகிணிக்காக நம்ம இது இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது மீனா மனசுக்குள்ள ஒரு விஷயம் படவும் செய்யுது. அதேமாரி இங்கே மீனா அதை யோசிக்கவும் செய்கிறாங்க. இல்லை, இதை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் விடவே கூடாது, ஏன்னா இது வந்து நம்ம இந்த தப்பு பண்ணலை. ஸோ தப்பு பண்ணது ஃபுல்லாகவே அந்த ரோகிணி தான். அந்த ரோகிணியும் அந்த வீட்டில் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும்போது நான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிங்கிறது மீனா அது இங்கே நினைக்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்து மீனோட அம்மா வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீ வந்து பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ. அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு மாப்பிள்ள, ஆனால் நீ வந்து அவரை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்க. ஆனால் நீ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, அவர் நல்லா இருக்கும்போதே நீ சேர்ந்தால் தான் உனக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதை விட்டுட்டு அவரையும் கோவப்படுத்திட்டு நீயும் ரொம்ப கோவமாக இருந்தனா அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருமே சேர முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிங்கிறது இவங்க வந்து பயப்படுத்தவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே மீனதை யோசிக்கவும் செய்கிறாங்க. சரி, அப்போது அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான், ஏன்னா இதை வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம இதுக்கு பெருசு பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போனோம். நம்ம அவ்வளோ பெரிய இதுவும் நம்ம அவ்வளோ பெரிய தப்பும் பண்ணதான். நான் என்ன பண்ணேன், ரோகிணியோட உண்மையாக மறைக்க தானே செஞ்சேன். அதுக்கு முன்னாடி காரணம் யார்? அந்த ரோகிணி. அந்த ரோகிணி சந்தோஷமாக இருக்கும்போது நான் ஏன் இங்கே இருக்கணும், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிங்கிறது மீன் வந்து இங்கே கிளம்பி பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகவும் செய்கிறாங்க. நீங்கள் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அது, அப்பா நல்ல வேலை இப்பயாச்சும் என் பேச்சை கேட்டாலே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மனசை தேர்த்திக்கிட்டு இங்கே வீட்டில் இருக்கவும் செய்கிறாங்க. இங்கே மீனா கிளம்பி வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. வாசலில் இருந்த உடனே இங்கே விஜய் வந்து பார்க்கவும் செய்கிறாங்க. என்னடி நான் இங்கே வந்து இருந்துட்டுருக்கேன், நீ பாட்டு நினச்ச மாதிரி போவேன், நினச்ச மாதிரி வருவேன், இதுனா வீடா இல்லை வேறு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிக்குது விஜய் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து சொல்லிட்டு விஜய் ஏதோ கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்குது. அண்ணாமலை வந்து இங்கே வெளியில் வந்து பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே விஜய்க்கு லைட்டாக பசிக்கவும் செய்யுது. என்னடா அது, நம்மளே இங்கே சமைக்க வேண்டியதாக இருக்கேன், அந்த ரோடி சாப்பிடலாம் நம்மளால் சுத்தமாக சாப்பிட முடியாது, இப்போ அவளே வந்திருக்கா, நம்மதுக்கு ஏதாவது சொல்லி அவளை அலப்பணும் அப்படின்னு சொல்லிங்கிறது விஜய் மனசில் வச்சுட்டு சரி வா வா அப்படின்னு சொல்ல செய்கிறாங்க. அப்போ நீங்கள் நம்மளை இந்த மீனா வச்சு நில்லுமா அப்படின்னு சொல்லுங்க இங்கே அண்ணாமலைன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து சொல்லுங்கள் என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அண்ணாமலை இல்லை விஜயா, நீ வந்து மீனாவை இப்போ வரவனா தான் சொன்னேன், திடீர்னு உள்ளவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுங்கிறது விஜய் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் விஜய் இல்லைங்க, இந்த மாதிரி அவள் ஏதோ கோச்சிக்கிட்டு போயிட்டா, இப்போ அவளே வந்திருக்கா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியல, அது அவளோட முடிவு அப்படின்னு சொல்லுங்கிறது விஜய் இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியுது இங்கே விஜயாவுக்கு பசிக்குது, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இங்கே மீனா உள்ளே வர சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே விஜயா கிட்ட தான் இங்கே அண்ணாமலை கிட்ட தான் விஜய் வந்து முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க, எனக்கு பசிக்குதுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிங்கிறது புலம்பிட்டு அந்த டைம் தான் வரவும் செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே மீனா வரதை பார்த்தா இங்கே அண்ணாமலை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகே அப்போ மீனா உள்ளே சேர்றதும் பசிக்குது அதனால தான் வர சொல்கிறா போல அப்படின்னு அண்ணாமலை நினச்சிட்டு சரிம்மா வாமா அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் நம்மளை நீங்கள் பாருமீனா எது இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி முடிச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு நாங்களாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி நீங்கள் விஷயத்தை பண்ணாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கிறது அண்ணாமலை வந்து இங்கே மீனா கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. மீனா வந்து சரிங்க மாமா, என்னோட தப்பு தான், நான் அப்படி பண்ணிடக்கூடாது, இனிமேட்டு பண்ண மாட்டேமாம்மா அப்படின்னு சொல்லிங்கிறது மீனா வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் நம்மளை வந்து சரிம்மா போய் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே மீன் வந்து சரிங்க மாமா அப்படின்னு போகவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே விஜய் வந்து ஏங்க வா அப்படின்னு கூப்பிடவும் செய்கிறாங்க. இங்கே மீனா வந்து சொல்லுங்க என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லுங்கிறது மீனா வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் பசிக்குது, மதியம் கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணுறியா அப்படிங்கிறது விஜய் வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. அண்ணாமலை வந்து ஆஹா நினச்ச மாதிரி கேட்டுட்டா அப்படிங்கிறது அண்ணாமலை வந்து இங்கே மனசில் நினச்சிட்டு அப்படி நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மீனா சரிங்க நான் ரெடி பண்ணுறேன், என்ன வேணும் சொல்லி கேட்கும்போது அம்மா நல்லா காரமாக ஒரு பிரியாணி வச்சு கொடு அப்படிங்கிறது விஜய் நீங்கள் சொல்லவும் செய்கிறாங்க. மீனா அந்த சரிங்க நான் வைக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நம்மளை நீங்கள் பாரு விஜயா, உன்னை பற்றி நல்லாவே தெரியும், எதுக்கு நீ இப்போ எந்த பிரச்சனையும் படாமல் மீனா உலகம் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது அண்ணாமலை வந்து சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் விஜய் ஏங்க சும்மா இருங்க, ஏங்க நீங்கள் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது விஜய் வந்து இங்கே அண்ணாமலை வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அண்ணாமலை வந்து சரி இருக்கட்டும், நீ எப்படி பட்டவன் எனக்கு தெரியாதா அப்படிங்கிறது அண்ணாமலை வந்து இங்கே சொல்லிட்டு பார்க்கவும் செய்கிறாங்க. ஆனாலும் இங்கே வேலை செய்கிற இடத்துல இங்கே மீன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த தப்பு எல்லாமே நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்படின்னா என்னோட மூஞ்சி தூக்கி நான் எங்கே வைக்க போகிறேன்னு தெரியல அப்படிங்கிறது மீனா வந்து இங்கே மனசில் நினச்சிட்டு வேலை செஞ்சுட்டும் இருக்காங்க. அப்போ தான் இங்கே நடக்குது
நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரோகிணி, மனோஜ் எல்லாருமே இங்கே வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே மனோஜ் வந்து அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு ஏதாச்சும் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிங்குது. மனோஜ் வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் நல்ல மனம் வருது. அம்மா என்னம்மா ஏதோ சமையல் ஏதோ செஞ்சுட்ருக்காங்க போல, யார் செஞ்சிட்ருக்கா, நல்ல ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிங்குது. அண்ணாமலேருந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே மீனாவது ஸோ எதிர்ச்சியாக வெளியில் வரவும் செய்கிறாங்க. ரோகனுக்கு தூக்கி வாரி போடுது போச்சு, இவ இப்போ இங்கே வந்தான், எதுக்காக வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிங்குது. ரோகனுன்னு சொல்கிற பயத்தோடைய அப்படியே உறைஞ்சி போய் நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே மனோஜ் வந்து என்ன மீனா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிங்குது. விஜயா கிட்டே கேட்கவும் செய்கிறாங்க. விஜய் தான் வந்துடா அப்படின்னு சொல்லிங்குது. ஸோ விஜய் சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே மனோஜுக்கு நிம்மதியாது, அப்பா நல்ல வேலை ரோகிணி சாப்பாடு கிட்டேருந்து நான் தப்பிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லிங்குது. மனோஜ் வந்து மனசுக்கு நினச்சிட்டு இங்கே ரோகிணியை பார்க்கவும் செய்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது தான் இங்கே அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறதா பார்க்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே மனோஜ் இந்த ரோகிணி என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்க அப்படிங்குது. மனோஜ் வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. ரோடு இல்லை மனோஜ் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மீனா பார்த்து இல்லை ஒன்றும் இருக்காது, லேட்டாக ஷாக்காக இருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்குது. மீனா வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து ஷாக்கா என்னம்மா ஏதோ சம்மந்தமில்லாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்குது. மனோஜ் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ நீ விஜய் ஆமாம் இவளுக்கு இதுதான் வேலை, போ அப்படிங்குது. மீனாவை ஸோ அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதேமாதிரி இங்கே மீனாலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இங்கே ரோஹிணி மனசுல பக்குன்னு இருக்கு. ஐயோ நம்ம கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தோமே, இப்போ இங்கே வர வந்துட்டான், என்ன பண்ண போகிறான்னு தெரில, என்ன பிளானை வச்சுட்டு அவள் இங்கே வரான்னு தெரியலையே அப்படிங்குது. ரோஹிணின்னு சொல்கிற பாயத்தோடையும் ஸோ அப்படியே நிற்கவும் செய்கிறாங்க. ஸோ ஆபத்துங்க மனது இந்த ரோஹிணி என்ன ஆச்சுன்னு எதுவும் பேச மாட்டேங்கிறேன், எது கம்முன்னு இருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ இங்கே ரோஹிணி ஸோ எந்த விஷயமும் சொல்லாமல் ஸோ அப்படியே மழப்பவும் செய்கிறாங்க. ஸோ அதேமாதிரி இங்கே சாப்பிட்றதுக்கு டைம் ஆகுது. ஸோ இங்கே ஸோ முத்து ஸோ அப்போ தான் எங்கள் அண்ணாமலம் ஸோ ரோகிணி, மனோஜ் ஸோ விஜயா 3 பேருமே சாப்பாடு கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலம் இங்கே பாருமா, ஃபஸ்ட்டு நீ போய்ட்டு ஸோ முத்துவை போய் கூட்டிகிட்டு வா, அவன் நீ இல்லாதனால அவன் வீட்டுக்கே வர்றதில்ல, அவன் அங்கேயே தான் தங்கிட்டு இருக்கான், அதனால் நீ போய்ட்டு அவனை போய் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு ஸோ மீனா வந்து சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து சரிங்க நான் போய்ட்டு கூட்டிகிட்டு வரமாமா அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து ரோகிணியை பார்த்து ரோகிணி என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிங்குது. மனோஜ் வந்து இங்கே கேட்க சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே ரோஹிணி தான் சரி மனோஜ் சொல்லுங்குது. ஒரு பயத்தோட சாப்பிடவும் செய்கிறாங்க. இங்கே மீனா வந்து என்ன எல்லாம் பயம் தான் போலியே, என்ன எந்த அளவுக்கு பயம் உங்களுக்கு அப்படிங்குது. மீனா வந்து இங்கே ரோஹிணியை பார்த்து கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு ஐயோ என்னடா அவன் நம்மக்கிட்ட கேட்குறா அப்படின்னு சொல்லிங்குது. ஒரு பயத்தோட இல்லை மீனா அப்படின்னு சொல்லுங்குது. ரோஹிணி வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே மீனா வந்து சரி அப்படின்னு சொல்லுங்குது. மீனா வந்து சொல்லிட்டு அம்மாமா நான் போய்ட்டு அவர் போய் பார்த்துட்டு வரமாமா அப்படின்னு சொல்லி மீனான்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போகவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே விஜய் அப்பப்பா இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு நான் எத்தனை நாள் ஆச்சுலாம் இருக்குது மனோஜ்கிட்ட இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. மனோஜ் தான் ஆமாம்மா நான் எப்போ இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேம்மா, நல்ல வேலைம்மா அப்படிங்குது. மனோஜ் வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே ரோஹிணின்னு சொல்கிற முறையை மறைக்கவும் செய்கிறாங்க. இங்கே அண்ணாமலையும் சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இங்கே ரோஹிணி ஸோ இங்கே மீனா அதுவும் முத்தை கூப்பிட்டு இந்தமாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஸோ மீனா வந்து கிளம்பி ஸோ முத்து இருக்கிற அந்த கார் ஷெட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. ஸோ போகும்போது தான் இங்கே முத்து வந்து இன்னும் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மீனா வந்து எங்கே நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ வந்து முத்து இல்லை நானாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிங்குது. முத்துன்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஏங்க நாங்கள் வந்துட்டேங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இது கேட்ட முத்துக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக அப்படியே மீனா உண்மையாக வந்துட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மீனா வந்து ஆமாங்க நான் வந்துட்டேங்க அப்படின்னு ஸோ இங்கே மீனா வந்து முத்துவை ஸோ என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்தி இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் நிச்சயம். நன்றி, வணக்கம்.